இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா, டிரான்ஸ்போர்ஷனல் சைபர்னா என்ன? அந்த டிரான்ஸ்போர்ஷனல் சைபர்ல என்னென்ன டெக்னிக்ஸ் இருக்கு? அதுல முக்கியமான டெக்னிக்ஸ் எது? ஏன்னா, யுஜிசி நெட் கொஸ்டின்ல டிரான்ஸ்போர்ஷனல் சைபர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாரி எந்த மாரி டைப்ஸ் கொஸ்டின்ஸ்ல கேட்கறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ நீங்க யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க? ரெடினா ஆர் போடுங்க. நாங்க ரெடியா இருக்கோம் சார். ஜஸ்ட் டைப் ஆர். ரெடினா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க லேர்ன் பண்ண ரெடியா இருக்கீங்க. லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரிவிஷன் பண்ணி, மார்க் ஸ்கோர் பண்ணி, ஆர்டர் வாங்கவும் ரெடியா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்பவுமே நீங்க வந்து ரெடியா இருக்கணும். நம்மளோட ஒரே ஒரு எய்ம் வந்து இப்போதைக்கு கவர்மெண்ட் ஜாப், ஆசிரியர் பணி, அரசு ஆசிரியர் பணி. ரைட்? ஓகே, குட். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது மோனோ ஆல்பாபெட்டிக், பாலி ஆல்பாபெட்டிக் பார்த்தோம். அதில் வெஜினல் சைபர் இந்த மாதிரி நம்ம நிறைய சைபர் பார்த்தோம். ஆக்சுவலி ஒரு இதை பார்த்தீங்கன்னா மோனோ ஆல்பாபெட்டிக்ல சீசர், அட்பாஸ், அஃபைன், சிம்பிள் சப்ஸ்டியூஷன், பேக்ஹேண்ட் சைபர், ரொட்டேஷன், கீபோர்டு, பிக் பென், ஹோமோஃபோனிக், லேபர் இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலியில் வெஜினல், பியூஃபார்ட், ஆட்டோகி, லேபர், ஹில் சைபர், என்ஜிமா, கிரான்ஸ்ஃபெல்ட் அப்படின்னு பார்த்தோம். இதில் வெஜினர் அப்படின்னா என்ன சொன்னோம்னா சைக்ளிக் மேனர், அதாவது உங்களுக்கு நம்ம லெட்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட் வெஜினோட ரிவர்ஸ் தான் இந்த பியூஃபார்ட் சொல்லணும். ஆட்டோ கீஸ் சைபர் உங்களுக்கு தெரியும், நான் 2 டைப் சொல்லியிருந்தேன். ஃப்ளேவர் சைபர்னா 5x5 மேட்ரிக்ஸ் எப்பவும் ஃபிக்ஸடாக யூஸ் பண்ணுவாங்க. ஹில் சைபர்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. என்ஜிமா சைபர்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சைபர் மிஷினு வேர்ல்டு வார் யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் கிரான்ஸ்பல் சைபர்னா நியூமரிக் யூஸ் பண்ணுவாங்க, வெஜினரில் இருக்கிற அந்த ஆல்பபெட்டை விட்டுட்டு. வெர்னம் சைபர் அப்படின்றது வந்து ரேண்டம் கீ யூஸ் பண்ணுவாங்க. ட்ரைத்தனமஸ் சைபர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் கீவேர்டு இல்லாமல் வேரியபிள் கீவேர்டு யூஸ் பண்ணுவாங்க. வேரியபிள் கீவேர்டு நம்ம கீவேர்டு மாறிட்டே இருக்கும். ரன்னிங் கீ சைபர்ன்றது லாங் பேசேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கீயாக யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப லாங் பேசேஜ் வந்து என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரன்னிங் கீ சைபர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்ன வாட் இஸ் வாட்னு ஓரளவுக்கு பார்த்தோம். ஆட்டோ கீ சைபரில் 2 டெக்னிக்ஸ் பார்த்தோம். கீ பேஸ்டு, இன்னொன்று சைபர் டெக்ஸ்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு. கீ பேஸ்ட் ஆட்டோ கீ சைபர், இன்னொன்று சைபர் டெக்ஸ்ட் ஆட்டோ கீ சைபர். கீ பேஸ்ட் அப்படின்னா அந்த கீ இருக்கு இல்லையா, அந்த கீ கூட இன்னொரு என்னன்னா இந்த பிளைன் டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணுவாங்க, அவ்வளோதான். பிளைன் டெக்ஸ்ட்டை கீ கூட அப்பன் பண்ணால் அது வந்து கீ பேஸ்ட் ஆட்டோ கீ. அதே பிளைன் டெக்ஸ்ட் இல்லாமல் சைபர் டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது சைபர் டெக்ஸ்ட் ஆட்டோ கீ சைபர். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் எஸ்டர்டே கிளாஸில். ஸோ அதுக்கான சில கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்தோம். அப்புறம் ஹில் சைபர் பார்த்தோம். ஓகேங்களா? ஹில் சைபர் ஒர்க் அவுட்டும் பண்ண சொல்லியிருந்தோம். நீங்கள் நிறைய பேர் ஒர்க் அவுட்டும் பண்ணீங்க. இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்புறம் அவங்க மேம் கிட்டதெல்லாம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? டிரான்ஸ்போர்ஷனல் சைபர்ஸ் இன்னைக்கு முக்கியமான ஒரு டெக்னிக் இது. அப்போ நம்ம வந்து சைபர் செக்யூரிட்டியில் 2 வகையாக பிரிக்கிறோம் டெக்னிக்ஸை. என்னென்ன வகை சொல்லுங்க பார்ப்போம். சிமெட்ரிக், அசமெட்ரிக். இதை தவிர இன்னொரு வகை என்ன சொல்லலாம்? வெரி குட். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் உங்ககிட்ட. ஒன்று வந்து சப்ஸ்டியூஷன், இன்னொன்று வந்து டிரான்ஸ்போர்ஷன். இந்த சப்ஸ்டியூஷன் அப்படின்றதுல நம்மளுக்கு 2 வகை இருக்கு. என்னென்ன 2 வகை இருக்கு சப்ஸ்டியூஷன்ல? மோனோ பாலி சார். மோனோ, பாலி. அதுக்கப்புறம் மோனோக்குள்ள நிறைய இருக்கு, பாலிக்குள்ள நல்லா இருக்கு. அதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். சப்ஸ்டியூஷன் ஃபுல்லாக முடிச்சு. அடுத்து டிரான்ஸ்போசிஷன் வரும். டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னாலுமே நீங்க உங்களுக்கு தெரியணும் டிரான்ஸ்போசிஷன்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து சப்ஸ்டியூஷன்ல ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்றீங்க. ஒரு கீக்கு பதிலாக ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு டேர்முக்கு பதிலாக இன்னொரு டேர்ம், இல்லை ஒரு வேர்டுக்கு பதிலாக இன்னொரு வேர்டு, அப்படி நீங்க வந்து என்ன பண்றீங்க, சப்ஸ்டியூட் பண்றீங்க. இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டு. ஆனா டிரான்ஸ்போசிஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்ண போறோம், ஷிஃப்ட் பண்ண போறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அங்க வந்து ஷிஃப்ட் பண்ணோமா அப்படின்னா அதுல நீங்க இந்த பிளைன் டெக்ஸ்ட் ஏதாவது ஷிஃப்ட் பண்ணீங்களா? பிளைன் டெக்ஸ்ட்டை மாத்தி எழுதுங்களா? இடத்த மாத்தி ஏதாவது எழுதுங்களா? நான் சொல்றது வந்து இல்ல. சப்ஸ்டியூஷன் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த கீவேர்ட்லயே உங்களுக்கு தெரியுது இல்லையா? சப்ஸ்டியூஷன் டெக்னிக் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்றோம். ஒரு கீவேர்டுக்கு பதிலாக அந்த பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக வேற ஒரு டெக்ஸ்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டிரான்ஸ்பொசிஷனல் சைபர் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்றீங்க.
ஒரு ரீஅரேஞ்சே பண்றீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்கு. அப்போ டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்றது வந்து என்கிரிப்ஷன் மெத்தட். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஸோ இது வந்து பொசிஷனை வச்சு நம்ம பண்றோம், ரைட்? பிளேயிங் வித் த பொசிஷன் ஆஃப் லெட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து பொசிஷன்ல வச்சு தான் நம்ம பிளே பண்ணிட்டு இருக்கோம். The position of the character present in the plain text are rearranged or shifted. இது ரொம்ப முக்கியம். Rearrange or shifted. அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி ஷிஃப்ட் பண்ணி தான் நம்ம சைபர் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்கிறோம். இது ஒரு பர்முடேஷன் மாதிரி. பர்முடேஷன் காம்பினேஷன் கேள்விப்பட்டீங்களா? பர்முடேஷன் என்ன, காம்பினேஷனா என்ன மேடம்? பர்முடேஷன் காம்பினேஷன் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. அது ஒன்றும் இல்லை. பர்முடேஷன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம் டிஃப்ரெண்ட் இடத்துல எடுக்கிறது. அதாவது இப்போ நான் வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் இருக்கு, அதில் சில நம்பர் மட்டும் எடுக்கிறோம் இல்லையா? அதாவது நம்ம இதை எப்படி சொல்லுவோம்னா, நம்ம ஒரு காயினை தூக்கி போட்டால் தலையை ஹெட்டாக வருன்ற மாதிரி அதே கணக்கு தான் இது ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். ஆனால் ப்ராபபிலிட்டி வேற, பர்முடேஷன் வேறு. ப்ராபபிலிட்டினா நம்ம ஜஸ்ட் வந்து ப்ராபபிள் வேல்யூ எடுப்போம், ஆனால் பர்முடேஷனில் மாற்றி மாற்றி எடுப்போம். பர்முடேஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் சினாரியோவில் டிஃப்ரெண்ட் வேல்யூ எடுக்குது, ரைட்டுங்களா? பர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி இது ஒரு பர்முடேஷன். இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட். அதான் ரொம்ப ஈஸி தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அப்போ டிரான்ஸ்போர்ஷனல் சைபர்ஸில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தோன்னா ரெயில் ஃபென்ஸ் டிரான்ஸ்போர்ஷனல் சைபர், அப்புறம் வந்து சிங்கிள் காலம்னா டிரான்ஸ்போர்ஷனல் சைபர், டபுள் காலம்னா டிரான்ஸ்போர்ஷனல் சைபர், இந்த மாதிரி நிறைய இருக்கு. கீழே பாருங்க, எக்ஸ்ட்ரா அங்கே கொடுத்துருக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரெயில் ஃபென்ஸ், அதுக்கான கீவேர்டும் பிராக்கெட்ல கொடுத்துருப்பாங்க. ரெயில் ஃபென்ஸ் அப்படின்னா என்னன்னா ஜிக் ஜாக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெயில் ஃபென்ஸ்னா என்ன? ஜிக் ஜாக் பேட்டர்ன். சிம்பிள் காலம்னா டிரான்ஸ்போர்ஷன், கீவேர்ட் பேஸ்டு காலம் ரீஆர்டரிங். டபுள் காலம்னா டிரான்ஸ்போர்ஷன், அதாவது காலம்னா டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்றது வந்து காலத்தை பேஸ் பண்ணி டிரான்ஸ்போர்ஷன் பண்ணுவோம். அது ரெண்டு காலம்னா இருக்கும், ஒன்று சிம்பிள் காலம்னார், இன்னொன்று டபுள் காலம்னார். சிம்பிள்னு சொல்லலாம், சிங்கிள்னு சொல்லலாம். சிம்பிள்னு சொல்லலாம், இல்லை சிங்கிள் சொல்லலாம். ஏன்னா ஒரே ஒரு கீவேர்டு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ஷன் பண்ணுவோம். இந்த டபுள் காலம்னார் அப்படின்றது வந்து ரெண்டு கீவேர்டு வச்சு பண்ணுவோம். ரெண்டு கீவேர்டு வச்சு பண்ணுவோம், டூ பாஸ் காலம். அப்புறம் மிஸ்கோவாக்சி டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்னா அது ரிப்பீட்டட் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். இதான் அதனுடைய கீ பாயிண்ட். என்னன்னா இதுல ரிப்பீட்டட் கீவேர்டு எதாவது யூஸ் பண்ணாங்க, ரிப்பீட்டட் கீவேர்டு லெட்டர்ஸ். இப்போ ரிப்பீட்டடாக ஒரு லெட்டர், இப்போ மென் அப்படின்னு எடுக்கிறோம் ஒரு கீனா, அப்புறம் திருப்பி மென் யூஸ் பண்ணுறது, எம்இஎன் ரிப்பீட்டடாக கீவேர்டு யூஸ் பண்ணுறது வந்து மிஸ்கோவாக்சி டிரான்ஸ்போர்ஷன். ரவுட் டிரான்ஸ்போர்ஷன்னா ஸ்பைரலோ இல்லை டயகனலோ எழுதுவாங்க, கிரிட்டோ எழுதுவாங்க. இது வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்கறதுன்னா ஸ்பைரலோ டயகனல் இந்த மாதிரி கிரிட்டு இந்த மாதிரி எழுதுறது வந்து ரவுட் சைபர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைட்டல் சைபர். சைட்டல் சைபர் அப்படின்றது வந்து இது வந்து ராட்ல வந்து எழுதுவோம், ஸ்ட்ரிப்ல ராட்னா வந்து இரும்பு கம்பி இருக்கும் இல்லையா, அந்த கம்பியை வச்சு யூஸ் பண்ணி, இது ரொம்ப ஏன்ஷியன், அதை யூஸ் பண்ணி அவங்க டிரான்ஸ்போர்ஷன் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமானது ஒன்று தேவையில்ல. அதாவது என்னன்னா உங்களுக்கு ADFGVX இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சைபர். இது வந்து ஹைபிரிட் அப்ரோச், அதாவது சப்ஸ்டியூஷனும் இருக்கும் டிரான்ஸ்போர்ஷனும் இருக்கும். போத் சப்ஸ்டியூஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ADFGVX. அது இல்லாம என்னன்னா சும்மா இது ஏதாவது கேட்டா கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கிரில் சைபர், டிஸ்டர்ப்டு டிரான்ஸ்மிஷன், இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ். கிரில் சைபர் அப்படின்னா மாஸ்க் டெக்னோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்டர்ப்டு டிரான்ஸ்மிஷன்னா irregular காலம் ஸ்கிப்பிங், காலத்தை ஸ்கிப் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இதில் நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து ரெகுலர், இதில் வந்து இது ரெண்டும் இதுதான் அதிகமாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது கேட்டிருக்காங்க. மீதெல்லாம் சும்மா வாட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்போர்ஷன் சைபர் அப்படின்னு சொன்னா ரெயில் ஃபென்ஸ் சொல்லலாம், காலம் டிரான்ஸ்போர்ஷன் சொல்லலாம். அது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது இல்லாம அப்படின்னா மிஸ்கோவாக்சி, ரவுட்டு, சைட்டல், ADFGVX இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெயில் ஃபென்ஸ் போவோம். ஸோ ரெயில் ஃபென்ஸ் சைபர் அப்படின்றது வந்து என்னன்னா பிளைன் டெக்ஸ்ட்டை ஜிக்ஸாக் பேட்டர்ல எழுதணும். அது வந்து ரெயில்ஸ், மல்டிபிள் ரெயில்ஸ்னா லைன்ஸ்ன்னு அர்த்தம். ரெயில்ஸ் அப்படின்னா லைன்ஸ். ஓகே, அதை வந்து ரோ பை ரோவா எழுதி அதை நம்ம சைபர் டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ ரெயில்ஸ் எவ்வளோன்னு அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த ரெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல ரெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பிளைன் டெக்ஸ்ட் கொடுத்துட்டாங்க, அப்போ ரெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. ரெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க மேடம் சார்? 3. அப்போ 3னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ரெயில்ஸ் போடணும். என்ன சார் 3 லைன்ஸ், 3 லைன்ஸ். 1 ரெயில்ஸ்னா லைன், 2, 3, அவ்வளோதான். சரிங்களா? 3 லைன்ஸ் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா எத்தனை 1 2 3 4 5 6 7 8 9 10 4 இருக்குல்ல,
வர மாதிரி போட்டுங்க 11 வரைக்கும் 12 வரைக்கும் போட்டுங்க. 4 5 6 7 8 9 10. ஸோ ஏதோ ஒன்று போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெயில்ஸில் நாம் எழுத போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஹலோ ஹச் இ எல் எல் ஓ, அதாவது ரெயில்னா இந்த டயகனல் மட்டும் எழுதணும். ஜிக்ஸாக் பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன். ஹலோ அப்புறம் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. எங்க ஸ்பேஸ் இருக்கு பாருங்க. ஸ்பேஸ் டபிள்யூ ஓ ஆர் எல். இஸ் இட் ஓகே? புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. ரயில் ஃபென்ஸ் அப்படியே ஜிக்ஸாக் பேட்டர்ல எழுதணும். ஜிக்ஸாக் பேட்டர்ல எழுதிட்டு நீங்க அப்படியே எழுத வேண்டியதான். ஸ்பேஸ் வந்தால் ஸ்பேஸ் எழுதிக்கணும். அது அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி சில டைம்ல ஸ்பேஸ் எல்லாமே எழுதலாம், சில டைம் ஸ்பேஸ் வச்சு எழுதலாம். இப்போ இதை வந்து நீங்க எப்படி எழுதணும் சார்? ஓகே, இதுதான் வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்போசிஷன் பண்ணியிருக்கோம் சார். இது ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் இப்படி எழுதுனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா ஆன்சர் வரும். இப்போ கவனிங்க, இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்ட்டு. இப்போ இதில் என்ன எழுதிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, HOR எடுத்துங்க. HOR ஃபர்ஸ்ட்ல இருக்குது. இது ஃபுல்லா வரும். ஃபர்ஸ்ட் ரோ அப்படியே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரோ இது வந்து ரோ 1 தானே, அப்புறம் ரோ 2, ரோ 3. ஃபர்ஸ்ட் ரோ எழுதுங்க HOR. HOR. செகண்ட் ரோல என்ன இருக்கு பாருங்க, EL. அப்புறம் ஸ்பேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருங்க. அப்புறம் OL. அப்போ தேர்ட் ரோல என்ன இருக்கு, LWD. இது புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் என்ன ஆகுது, HORLOOLWD. அப்படின்னா என்னன்னே தெரியல. ஆனால் சைபர் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஹோரல் OLWD அப்படின்னு இருக்கு. ஆனால் பிளைன் டெக்ஸ்ட் வந்து ஹலோ வேர்ல்ட். இப்போ பாருங்க, பிளைன் டெக்ஸ்ட் சைபர் டெக்ஸ்ட் மாறிச்சா? இது வந்து பிளைன் டெக்ஸ்ட், இது வந்து சைபர் டெக்ஸ்ட். இது வந்து PT, இது CT. வெறும் டிரான்ஸ்போசிஷன் தான் பண்ணியிருக்கோம். என்ன டிரான்ஸ்போசிஷன் பண்ணியிருக்கோம்? ஜஸ்ட் அந்த ஆர்டரை மாற்றி எழுதிருக்கோம் ஜிக்ஸாக் பேட்டர்ன் வச்சு. இது கிளியர்னா C போடுங்க பார்ப்போம். இது கிளியர் என்றால் C போடவும். இதில் ஏதாவது டவுட்னா கேட்கலாம் நீங்க. யாரெல்லாம் C போறீங்களா நீங்களாம் கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். டவுட்னா டவுட் போடாமல் சரி, டவுட் போடுறவங்க நீங்க கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் கவனிக்கிறீங்களோ உங்களுடைய மார்க் ஸ்கோர் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம். யாரெல்லாம் ஸ்கோர் அதிகமாகுதோ நீங்க எல்லாமே கண்டிப்பா குவாலிஃபை ஆவீங்க. நீங்க சியும் போடலாம், டியும் போடலாம், ஆனா எதுவும் போடாம இருக்கக்கூடாது. வெரி குட். C போடுங்க, இல்லை D போடுங்க, எதுவும் போடாம இருக்காதீங்க. ஏன்னா நீங்க போறதை வச்சு தான் நீங்க கவனிக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். சரண்யா மேம் கவனிக்கிறாங்க, தமிழ் செல்வி மேம், ஓகே ஓகே, மகாலட்சுமி மேம், ஜெயஸ்ரீ மேம், மோகன்ராஜ் சார், உஷா மேம், பூர்ணிமா மேம், அப்புறம் இன்னொருத்தங்க யாரோ ஜியாமி அப்படின்னு ஜாயின் பண்ணியிருக்காங்க, அனிதா மேம், அனிதா மோகன், சுகந்தி, சத்யா மேம், அனிதா மேம் அகைன், ஜோதிமதி மேம், கனிமொழி மேம், அருவி மேம், அருவி, அன்னபூரணி மேம், அனிதா அகைன், அனிதா ராஜேஷ், ஓகே. நீங்களே திருப்பி திருப்பி போறீங்களோ, தென்றல், ஃபீஸ், நஃபீஸா, குட். ஓகே, வெரி குட். ஸோ இது வந்து கிளியர் ஆயிடுச்சு இல்லையா? அடுத்தது அப்போ இதான் நம்ம இங்கே ஒரு படத்துக்கு போட்டிருக்கோம். என்கிரிப்ட் ஒரிஜினல் மெசேஜ் இந்த ஹலோ வேர்ல்டு, அது ஜிக்ஸாக்ல எதுனா இந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு என்னன்னா ரயில் ஃபென்ஸ். இப்போ நான் என்ன சொல்றேன்னா இங்க பாருங்க, இந்த ரயில்ஸ் வந்து நான் சொல்றது எழுதுங்க. நீங்க நீங்க போட்டு சொல்லுங்க எனக்கு, ஓகேவா? நான் சொல்றது அப்படியே நீங்க போட்டு சொல்லுங்க. என்ன வருது ஆன்சர் செக் பண்ணுங்க. அது ஒர்க் அவுட். இப்போ அட்டாக் தெம், அட்டாக் தெம். அது ரயில் வந்து 3 வச்சுங்க. என்ன மேடம்? ஆமா, அட்டாக் அட்டாக் தெம். ஆமா, அட்டாக் தெம் போட்டு ரயில்ஸ் வந்து 3 போடுங்க. போட்டாதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியும். அட்டாக் தெம் அப்படின்ற மெசேஜ்க்கு ரயில் எழுதி எனக்கு என்ன ஃபைனலாக சைபர் டெக்ஸ்ட் வரும்ன்றது டைப் பண்ணுங்க.
அவ்வளோதான். இந்நேரம் ஆன்சர் போட்டிருக்கணும். வெரி குட் போட்டாங்க. அனிதா மோகன் போட்டாங்க. வெரி குட். நான் எதில் பேசியிருக்கணும் அதில் மட்டும் நீங்கள் மெசேஜ் போடணும். டைரக்ட் மெசேஜ் போடுங்க. வெனிலா பீன் இருக்குல்லையா அதில் போடுங்க. ஓகே வெரி குட். நிறைய ஆன்சர் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் எழுதுறது டைப் பண்ணுறது கரெக்டாக டைப் பண்ணுங்க. எது ஸ்பேஸ் எங்கே வருது இல்லை எது வருதுன்னு பாருங்க. சில பேர் ஸ்பேஸ் வித்தியாசமாக போறீங்க, அதான் பிரச்சனை. ஆன்சர் கரெக்டாக இருக்கு, ஆனால் அதுலேயும் தப்பு தப்பாக வேற வருதே. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வரலையே. சில பேருக்கு கரெக்டாக வந்திருக்கு, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறீங்களே. சில பேருக்கு இஹெச். ஏன் இப்படி ஒரு குழப்பம் உங்களுக்கு? அனிதா மேம் ஓகே. ஜோ அனிதா மேம் ஓகே ஐ திங்க். பட் இருந்தாலும் நீங்கள் ஜோதிமணி மேம் ஓகே, நீங்களும் கரெக்டு. ஸ்பேஸ் மட்டும் செக் பண்ணுங்க ஏன் எதனால் அப்படி வருதுன்னு. சரண்யா மேம் ஓகே. மகாலட்சுமி மேம் ஓகே. அபிராமி மேம் செக் பண்ணணும். நீங்கள் என்ன ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க பாருங்க. ஓகே இவங்க தமிழ் செல்வி மேம் ஓகே. ஓகே அகிலா மேம் ஓகே. அன்னபூரணி மேம் நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, என்னன்னு பாருங்க. பிரியா மேம் ஓகே. சரி நீங்கள் அப்படியே அப்படியே செக் பண்ணுங்க, ஏன்னா எல்லாருமே அப்படியே போட ஆரம்பிச்சிட்டிங்க. அன்னபூர்ணி மேம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். பிரியா மேம் வந்து ஓகே தான், அவங்களது ஓகே தான். தென்றல் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், ஒரே ஒரு சின்ன தப்பு இருக்குது. அனிதா அவங்களது ஓகே. சத்யா ஓகே. உஷா நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களது. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம், டேரெக்டாக போட்டு பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் யார் போட்டிங்கனாலும் கவனிங்க. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், அட்டாக் தம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அட்டாக் தம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா பாருங்க. இப்போ வந்து ரயில்ஸ் வந்து 3 போட சொல்லியாச்சு இல்லையா? நமக்கு வந்து ரயில்ஸ் வந்து 3 போடுறோம். அப்போ 1 2 3 3 ரயில்ஸ் போடாச்சு. கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு லைனு, அது பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எழுத முடியாது. அட்டாக் தெம். ஸோ அப்புறம் எழுத ஆரம்பிச்சிடும். அட்டாக் தம்னா என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். அட்டாக் தம் அப்படின்னா ஏ டி டி ஏ சி. இந்த டயகனல் தான் எழுதணும், அப்படியே டயகனல் எழுதுங்க, அது கன்ஃபியூஷன் வேணாம். ஏடிடிஏசிக்கு அட்டாக்கு ஸ்பேஸுங்க டி. அடுத்தது டயகனல்னா ஹச் இ அப்புறம் எம். அவ்வளோதான், அதோட முடிஞ்சு போச்சு. கரெக்ட் தானே? இந்த மாதிரி எழுதிட்டீங்களா? இது கரெக்டாக பாருங்க. சார் டீக்கு அப்புறம் ஏ கரெக்டாக எழுதிருக்கீங்களா சார்? ஏடிடிஏசிகே என்ன மேடம்? டீக்கு அப்புறம் ஏ செகண்ட் ரோல வராது சார். டி பக்கத்துல ஆமாம் ஆமாம், எழுதுறது இங்கே 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 போட்டேன், இங்கே போகணும். கரெக்ட் கரெக்ட். நான் இந்த பக்கத்தில் போட்டிருக்கேன். நீங்கள் தான் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இந்த இடம் இங்கே வரக்கூடாது, இங்கே தான் வரணும். ஏன்னா அது மேலே தான் டயகனல் வருது. இது ஓகே, நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட். அப்போ இதுவும் மாறும். என்னடா ஒரு காலத்தை தாண்டி போகுதுன்னு பார்க்க.
சரி, இப்போ பாருங்க, கண்டிப்பா அப்படிதான் வரும். ஓகே, ஏடிடி ஏசி. இப்போ நம்ம எழுதும்போது கே இங்க வரும் இல்லையா? கே இங்க வரும், ஸ்பேஸ் இங்க வரும். அப்புறம் டி ஹச் இ எம். கரெக்டுங்களா? இப்போ ஓகே சார். ஓகே சார், இது ஆ ஓகே. இப்போ எழுதுனீங்கன்னா என்ன ஒரு ஆன்சர் அப்படி எழுதுனா ஏடி ஏசி. இந்த ஃபர்ஸ்ட் ரோ 1, ரோ 2, ரோ 3. ஃபர்ஸ்ட் ரோ ஏசி ஹெச். அடுத்து பார்த்தீங்கன்னா டி ஏ ஏ ஏ கே. டி அப்புறம் என்னது இது என்ன எனக்கே தெரியல. டி தான். டி இ இ டி ஸ்பேஸ் அப்புறம் எம். கரெக்ட் எம். கரெக்ட். ஸ்பேஸ் வச்சு ஒரு எம். கரெக்டா? ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். அப்படி இல்லை உங்க ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸ்பேஸ் இல்லாமல் விட்டாங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் எடுத்துங்க, அவ்வளோதான். ரைட்டுங்களா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி எழுதிட்டு ஃபைனல் ஆன்சர் அதான். ரைட்டுங்களா? அடுத்தது இது கிளியர் ஆயிடுச்சு. இதில் எல்லாருக்கும் வந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே ரைட்டாக தான் போட்டீங்க. நீங்களும் ரைட்டாக தான் போட்டிருந்தீங்க, அதனால கரெக்டு. அடுத்தது நம்ம போக போகிறது வந்து ரெயில் ஃபென்ஸ் சைபர் முடிச்சிட்டோம். சிம்பிள் காலம்னா டிரான்ஸ்போர்ஷன் சைபர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நிறைய கொஸ்டின்ல எக்கச்சக்கமாக கேட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான ஒரு 3 வாட்டி 4 வாட்டி கேட்டிருக்காங்க நெட் எக்ஸாம்ல. நெட் எக்ஸாம்ல 3 வாட்டி 4 வாட்டி கேட்ட கொஸ்டின் இது. காலம்னா டிரான்ஸ்போர்ஷன், அப்புறம் ஆர்எஸ் அல்காரிதம். இதுதான் வந்து அதிகமாக கேட்டிருப்பாங்க. சம்மா கேட்டிருந்தா 2 அல்காரிதம் கேட்டிருப்பாங்க. ஒன்று வந்து காலம்னா டிரான்ஸ்போர்ஷன், இன்னொன்று வந்து ஆர்எஸ் அல்காரிதம். ஸோ இந்த காலம்னா டிரான்ஸ்போர்ஷன் சைபர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுவும் அகைன் நம்ம பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட் வந்து கிரிட்ல காலத்தில் எழுதணும். ரொம்ப முக்கியமான ஒரு சைபர், ரொம்ப ஈஸியான ஒரு சைபர். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த காலம்னார் எல்லாமே ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, சார்ஜ் மட்டும் போட்டுக்கலாம் லேப்டாப்ல. ஸோ காலம்னா டிரான்ஸ்போர்ஷன் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எழுத போகிறோம். கீவேர்டு வச்சு காலம் வந்து ரீஆர்டர் பண்ணணும், ஆல்பபெட்டிக் ஆர்டர் பிரகாரம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, அதாவது நீங்கள் 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுங்க. காலம்னா டிரான்ஸ்போர்ஷன் கொடுத்தாங்கன்னா 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணணும். என்ன சார் 2 ஸ்டெப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கிறத கீ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா என்ன கீ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். இதில் கீ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த சம்மில். கீ இந்த சம் கீ வந்து கீ தான். கீ வந்து கீ தான், அதாவது கீவேர்டு வந்து கீ. அதாவது என்னன்னா நீங்க கீவேர்டுன்றது வந்து ஏதோ மென் கூட கொடுக்கலாம், ஹலோன்னு கூட கொடுக்கலாம், ஏதோ ஒன்று கொடுக்கலாம். சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு கீன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஸ்டெப் 1. நல்லா கவனிங்க, ரொம்ப எளிமையானது, அதனால ஈஸியாக நீங்க அடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1, உங்களுக்கு என்ன பிளைன் டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்களோ அதை நீங்க என்ன பண்ணோம்னா இந்த கீ பேட்டர்ன்ல எழுதணும். ரைட் பிளைன் டெக்ஸ்ட் எடுத்துக்கோங்க. என்ன பிளைன் டெக்ஸ்ட்? அட்டாக் டான்னா விடியல்ல வந்து தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண, என்ன கீ கொடுத்துருக்காங்க பாருங்க. கீன்னு தான் கொடுத்தாங்க. கீயோட வந்து கீன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. கீ அப்படின்னு எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கீவேர்டை எழுதிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கீவேர்டை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த அட்டாக் டான்ற மெசேஜ், அந்த மெசேஜை அந்த கீவேர்டு கீழே அப்படியே லைனா எழுதணும். ஏடிடி ஏசிகே அட்டாக் எழுதணுமா? அட் டான் TGAWN. புரிஞ்சுதுங்களா? அதாவது கீவேர்டு எழுதிட்டு அது கீழே அப்படியே லைனா எழுதணும். இந்த அப்படியே இது ஃபுல்லா அப்படியே லைனா ஆர்டர் எழுதணும் அந்த கீவேர்டு கீழே. இது ஓகேனா ஓகே போடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அவ்வளவுதான், ரொம்ப எளிமையான ஸ்டெப். ஏன் உங்களை ஓகே போட சொன்னா நீங்க கவனிக்கிறீங்களான்றதுக்காக தான். இல்ல எஸ்ஓ இல்ல ஓகே ஏதோ ஒன்று போடணும். ரைட்டுங்களா? அடுத்த ஸ்டெப் 2. இந்த ஸ்டெப் 2ல என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இதை அரேஞ்ச் பண்ணணும். இதான் ஸ்டெப் 2. இப்போ ஸ்டெப் 1 உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இப்போ அந்த ரீட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா நம்பர் பண்ணோம். அதாவது ஸ்டெப் 2ல வந்து நம்பர்ஸ் த காலம் இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர். காலத்தை நம்பர் பண்ணோம் ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் எது தேர்டு? ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல இந்த காலத்தை பாருங்க.
இந்த காலத்தை E ஆல்பபெட்டிக் first, ஆர்டர். T. ஏபிசிடிஇ இ தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் Okay. ஏபிசிடி இஎஃப்ஜிஹெச் ஐஜே கே, ஐஜே கே, கே தான் செகண்ட், லாஸ்டா தான் ஒய் வரும். இதான் ரெண்டாவது ஸ்டெப். என்ன சொல்றாங்க, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்பர் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் நீங்க பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் அது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே எடுத்து ஆன்சர் எழுத வேண்டாம். அப்போ ஃபர்ஸ்ட் காலம் எது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் காலம், கரெக்டுங்களா? அதுல இருக்கிற இந்த டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துங்க, கீவேர்டு விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் எடுத்து எழுதுங்க. டெக்ஸ்ட் என்னது, ஃபர்ஸ்ட் வர டெக்ஸ்ட் டிசி டிடபிள்யூ, டிசி டிடபிள்யூ. செகண்ட் என்னது, இதான் செகண்ட், எல்லாமே ஏன்னு வருது பாருங்க, 4 ஏ வருது, ஏ ஏ ஏ ஏ 4 ஏ. அது தேர்ட் வந்து இதுதான் தேர்ட், அப்போ டிகே டிஎன், இதுதான் சைபோடெக்ஸ். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு கிளியர். அப்போ உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் இப்போ கிளியர். இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு கிளியர், ரைட்டுங்களா? அப்போ இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதான், இதில் ஏதாவது டவுட்னா கேளுங்க, இல்லைன்னா கிளியர், ரைட்? இது கிளியர் தானே, ரைட்? டவுட் இல்லை, ரொம்ப எளிமையானது. அதை என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அது என்ன கீவேர்டு கொடுத்துருக்காங்க அந்த கீவேர்டு எழுதணும், அது கீழே உங்களுடைய மெசேஜ் எழுதணும், எழுதிட்டு ஸ்டெப் 2ல வந்து அது நம்பர் பண்ண காலத்தை நம்பர் பண்ணக்கப்புறம் அப்படியே எழுத வேண்டாம். சரி, ரைட்? ஸ்டெப்பாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொல்றது வந்து நீங்க கீவேர்டு வந்து ஃபேன்சின்னு எடுத்துங்க. இப்போ நீங்க எழுதுங்க, என்ன வருது பாருங்க, கீவேர்டு வந்து ஃபேன்சி, FANCY, ஃபேன்சி, இதுதான் கீவேர்டு. மெசேஜ் வந்து மீட் மீ அட் மிட் நைட், மீட் மீ அட் மிட் நைட், இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். இது எழுதுங்க பார்ப்போம், மீட் மீ அட் மிட் நைட். சும்மா ஒர்க் அவுட் உங்களுக்கு. ஃபேன்சின்றது ஒரு கீவேர்டு, மீட் மீ அட் மிட் நைட் அப்படின்றது மெசேஜ். இதை வச்சு நீங்க ஆன்சர் போடுங்க வேகமா. ஏன்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு அது வந்து ஈஸி ஆகும். நீங்க கவனிச்சா புரியும், அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு கிளியர் ஆயிடும். ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களா சார்? ஸ்பேஸ்லாம் ஒண்ணுமே இதுல கிடையாது, ஸ்பேஸே கிடையாது. மீட் மீ அட் மிட் நைட்டு ஸ்பேஸ் கிடையாது, எதுக்குமே ஸ்பேஸ் கிடையாது. அப்படியே எழுதுங்க. ஃபேஸ் விட்டா ஃபேஸ் போட்டுங்க, இப்போதைக்கு ஃபேஸ் இல்லைன்னு எஸ்யூம் பண்ணி போடுங்க. அகைன் அந்த அனிதா மோகன் அவங்க போட்டாங்க ஆன்சர், வெரி குட், சூப்பர். தமிழ் செல்வியும் போட்டிருக்காங்க, சரண்யாவும் போட்டாங்க, பிரியா மேம் போட்டாங்க. ஆனா பிரியா மேம் இதுல ஓகே, பிரியா மேம் ஓகே, அபிராமி மேம் ஓகே. ஆனா ஏன் சில பேர் தப்பா போறீங்க, ஏன் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்றீங்க பாருங்க. ஜோதி மேம் கரெக்ட். ஏன் எனக்கு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது இதுல, இதுல என்ன குழப்பம் உங்களுக்கு வருது? ஃபர்ஸ்ட் போட்டது என்ன இவ்வளவு குழப்பங்கள் உங்களுக்கு இல்ல? அனிதா மோகனம் நீங்க செக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, என்னன்னு பாருங்க. ஏதோ ஒண்ணு விட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் செல்வம் சரண்யா மேம் ஓகே, பிரியா மேம் ஓகே, அபிராமி மேம் ஓகே, ஜெயஸ்ரீ மேம் கொஞ்சம் செக் பண்ணுங்க, நீங்க எதை விட்டுருக்கீங்க. ஜோதிமணி மேம் ஓகே, ஓகே, இப்போ ஓகே. ஜென்ரல் மூடு ஓகே.
ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டு என்ன சொல்லியிருந்தேன்? கீபோர்டு என்ன பண்ண சொல்லியிருந்தோம்? ஃபேன்சி சார். ஃபேன்சி. ஃபேன்சின்றதை எழுதுறோம். FANCY ஃபேன்சி. இப்போ அதுக்கு மெசேஜ் வந்து அட்டாக் மீ அட் மிட் நைட். அதனால மீட் மீ அட் மிட் நைட்டா? மீட் Yes, sir. மீ Meet me at midnight. அட் இப்போ இது மீட் மீ அட் மிட் நைட் அப்படின்னு போட்டேன் சார். மீதி இந்த இடத்துல இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண தேவை. இதில் சில டைமில் அவங்க போகஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. போகஸ் கேரக்டர்னா இசட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுவும் கொடுக்கலன்னா நீங்கள் அப்படியே வச்சுங்க. இப்போ நம்ம எழுதலாம். என்ன எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இருக்குது ஏன்றது. இதுதான் ஏ, கரெக்டுங்களா? ஏ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்புறம் ABCD சி வந்து செகண்ட், EFG எஃப் வந்து மூணாவது, என் வந்து நாலாவது, ஒய் வந்து அஞ்சாவது, லாஸ்டாக இருக்குதான் ஒய். இப்போ அதே ஆர்டரில் எடுத்து எழுதுனீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா ஏஇ. ஏன்னா சில பேர் ஒருத்தவங்க 2 பேர் தான் அந்த மாதிரி ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இங்க பாருங்க, எப்பவுமே மெசேஜ் எழுதுக்கூடாது. ஏதாவது நிறைய பேர் நீங்க இந்த கீவேர்டு எடுத்து எழுதக்கூடாது. அதை தான் சில பேர் பண்ணியிருக்கீங்க. ஏன்னு அதனால தான் வந்திருக்கு. நான் திரும்ப சொல்றேன், கீவேர்டு வந்து அரேஞ்ச் பண்றதுக்காக தான். உள்ள இருக்கிற மெசேஜ் மட்டும் தான் எழுதணும். அந்த தப்பு பண்ணாதீங்க. அதுக்காக தான் உங்களை போட சொல்றது. இந்த மெசேஜ் தான் எழுதணும் வேண்டி நீங்க கீவேர்டு சேர்த்து எழுதுறீங்க. அதனால தான் உங்களுக்கு தப்பு வருது. EAN ஸ்டார்ட் EAN. சில பேர் AEN எழுதிருக்கீங்க. அது காரணம் அவங்க கீவேர்டை சேர்த்து எழுதிருக்காங்க. அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, EAN ரைட். அடுத்த செகண்ட் வந்து TMG. அப்போ தேர்ட் வந்து MEDT. ஃபோர்த் வந்து MIH. கரெக்டா? இதை விட்டனா தேர்ட் தான் எழுதியிருக்கேன். அப்போ ஃபோர்த் வந்து இது ETI. லாஸ்ட் தான் MIH. எல்லாருக்கும் வருதா இந்த ஆன்சர்? இஸ் இட் ஓகே? என்னாச்சு மயான அமைதியா இருக்குது? ஓகேவா? ஓகே சார். ஓகே 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 குட். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. இப்போ நீங்கள் அழகாக 2 முக்கியமான ஒரு விஷயங்களை ரொம்ப அழகாக நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் பேட்டர்னில் எழுதுகிற என்ன சைபர், அது பேர் ஜிக்ஸாக் பேட்டர்னாவே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? Rail fence. ரெயில் ஃபென்ஸ் சைபர். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காலம்னார். இப்போ நீங்கள் பார்த்தது சிங்கிள் காலம்னார் டிரான்ஸ்மிஷன் சைபர். இப்போ நீங்கள் பார்த்தது சிங்கிள் காலம்னார் டிரான்ஸ்மிஷன். இப்போ சார் டபுள் காலம்னார் டிரான்ஸ்மிஷன்னா என்ன அப்படின்னா அதுவும் அதே மாடல் தான். பட் டபுள் அப்படின்னாலுமே அந்த இடத்துல என்ன இருக்குது? இப்போ சிம்பிள் இல்லை சிங்கிள் ரெண்டும் ஒன்று தான். சிம்பிள்னாலும் ஒன்று தான், சிங்கிள்னாலும் ஒன்று தான். சிங்கிள் காலம்னார் டிரான்ஸ்மிஷன்னா ஒரு பிளைன் டெக்ஸ்ட் கொடுக்குறாங்க, ஒரு கீ கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? டபுள் காலம்னார் டிரான்ஸ்மிஷன்னா அதே தான், பிளைன் டெக்ஸ்ட் கொடுப்பாங்க, ஆனால் கீ வந்து 2 கீ கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் கீ, செகண்ட் கீ. புரியுதுங்களா? அதனால டபுள். அப்போ என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு காலம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 2வது கீயை வச்சு திரும்ப 2வது காலம் போகணும். அப்போ இதனால என்ன ஆகும்னா செக்யூரிட்டி வந்து, அதாவது அந்த சைபர் டெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஈஸியாக கெஸ் பண்ணாத அளவுக்கு ஹார்டாக இருக்கும். இப்போ புரியுதுங்களா என்ன சொல்லிட்டு? ட்ரை பண்ணுறீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ நான் Okay, என்ன sir. பண்ணேன்னா MEN கொடுக்குறேன் செகண்ட் கீ. இதே மெசேஜ் எடுத்துங்க. இதே மெசேஜ் நான் ஃபர்ஸ்ட் கீ வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதே எடுத்துங்க மெசேஜ். இது ஃபர்ஸ்ட் கீ வந்து கீ தான், செகண்ட் வந்து MEN. என்ன ஒரு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். நான் சொன்னதை வச்சு ட்ரை பண்ணுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. நான் இப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. டேரக்டாக ட்ரை பண்ணுங்க. டபுள் காலம்னார்னா என்ன பண்ணுங்க? 2 கீ இருக்கு, எப்படி பண்ணலாம்னு பாருங்க. சார் குட் மார்னிங் சார். எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கீ அப்படிங்கிறதுக்கும் அட்டாக் அட் டான் போடணும், மென் அப்படின்றதுக்கும் அதே சேம் பிளைன் டெக்ஸ்ட் வச்சு அக்சஸ் பண்ணணுமாங்க சார்? அதுதான் மேடம் நீங்க கேட்குற அந்த டவுட்டு தான் இதில் ட்ரிக்கு. நீங்க கரெக்டாக கேட்டீங்க பாருங்க. டவுட்டுன்னு நீ கேட்கல, கான்செப்டே சொல்றதுன்ற மாதிரி கேட்குறீங்க. ரைட், வெரி குட். அவங்க கேட்டது கரெக்ட். ஆனால் அட்டாக் அட் டான்ன்றது வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கீக்கு தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா?
அப்போ ஃபர்ஸ்ட் கீ யூஸ் பண்ணி நீங்க சைபர் டெக்ஸ்ட் கண்டுபிடிப்பீங்கல்ல, அந்த சைபர் டெக்ஸ்ட்டை வச்சு தான் செகண்ட் கீக்கு போகணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? அட்டாக் அட் டான்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் கீ. அந்த ஃபர்ஸ்ட் கீயை எழுதி அது சைபர் டெக்ஸ்ட் கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் வந்துச்சு இல்லை சைபர் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு அவுட்புட்டு, அந்த அவுட்புட்டை எடுத்து மென்னுன்ற கீக்கு மேட்ச் பண்ணணும். அப்புறம் ஃபைனலாக ஒரு சைபர் டெக்ஸ்ட் வரும்ல, அதுதான் டபுள் காலம்னா டிரான்ஸ்போர்ஷன். புரிஞ்சுதுங்களா மேடம்? எஸ் சார், தேங்க்யூ சார். வெல்கம் மேடம், வெல்கம். வெரி குட். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் போடுறீங்க. குட். முக்கியமாக வந்து சத்யா மேம் முடிச்சிட்டாங்க, பிரியா மேம் முடிச்சிட்டாங்க, சரண்யா மேம் முடிச்சிட்டாங்க. குட். ரொம்ப ஸ்பீடாக போடுறீங்க. குட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ படிக்கும்போது நீங்க வந்து நான் எப்பவுமே சொல்றது ஒரே விஷயம் தான். இப்போ சில பேர் ஆன்சர் போட்ட உடனே ஐயோ அவங்க நல்லா படிக்கிறாங்க, ரொம்ப ஸ்பீடாக போடுறாங்க, நம்ம ஸ்பீடாக போடலையே அப்படின்னு ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள வரக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சின்ன விஷயம்தான். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் படிக்கவே. இது ஏன்னா கேப் இருக்கும். நிறைய பேர் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? எல்லாருக்கும் ஒரே என்வரான்மெண்ட் கிடையாது. உங்க என்வரான்மெண்ட் வேற, என் என்வரான்மெண்ட் வேற, இன்னொருத்தவங்க என்வரான்மெண்ட் வேற. அப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு என்வரான்மெண்ட்ல இருக்கும். அவங்கவுங்களுக்கான நாலேஜ் கெய்னிங்ன்றது வேற, அவங்களுக்கான வாய்ப்பு வேற, அவங்களுக்கான சுச்சுவேஷன் வேற. இதெல்லாம் வேறையா இருக்கும்போது ஆன்சர் பண்றதை நம்ம எப்படி ஒன்றா பண்ண முடியும்? இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஸ்பீடா போட்டாலும் ஸ்லோவா போட்டாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நேத்தை விட இன்னைக்கு நீங்க நல்லா போடுறீங்களா, உங்களை மட்டும்தான் உங்க கூட கம்பேர் பண்ணணும். யூ கம்பேர் வித் யுவர் செல்ஃப். ஏன்னா இது அடிக்கடி நான் சைக்காலஜிக்கலா நிறைய பேர் வந்து நான் இது புரிஞ்சிருக்கு. நான் கோச்சிங் கிளாஸ் 10 வருஷமா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நான் உங்க கூட பேசும்போது, மற்றவங்க என்கிட்ட பேசும்போது நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்க கூட நீங்க உங்களை கம்பேர் பண்ணணும். நேத்தை விட இன்னைக்கு நான் நல்ல ஆன்சர் போடுறேன், அப்ப நான் முன்னேறிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க உங்களை பாராட்டணும். அதை விட்டுட்டு நான் என்ன சீக்கிரமா போட முடியல, அவங்க சீக்கிரமா போடுறாங்க, அப்ப எனக்கு போஸ்டிங் கிடைக்குமா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்க ஸ்லோவா போகணும். அப்ப அவங்க வந்து ஒரு வாட்டி படிச்சாங்கன்னா நீங்க 2 வாட்டி படிக்கணும். அவங்க வந்து இப்போ நான் ஸ்பீடா பண்றாங்க, அவங்க வந்து ஒரு வாட்டி லேர்ன் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி 3 4 வாட்டி உட்காந்து அதை ரெக்கார்டிங் பார்க்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஹார்ட் ஒர்க் தான். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுட்டாங்க, நம்ம இப்பதான் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ அவங்களோட நம்ம ஹார்ட் ஒர்க் அதிகமா போடணும். அப்படிதான் நீங்க மீன் பண்ணுங்க. அதை உட்காந்து டென்ஷன் ஆகின்னு இருக்கக்கூடாது. ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ற வரைக்கும் ஃப்ரீயா இருக்கணும். எதையுமே பாசிட்டிவா எடுக்கணும். எவ்வளவு நெகட்டிவ் வந்தாலும் அதை பாசிட்டிவா எடுக்கணும். எந்த சுச்சுவேஷன்லயும் உங்க மைண்ட் வந்து நெகட்டிவா திங்க் பண்ணக்கூடாது. அப்படிலாம் இருந்தாதான் உங்களோட மெமரி நல்லா ஒர்க் ஆகும். நீங்க ஈஸியா வந்து ஆன்சர் பண்ணலாம். அதனால எப்பவுமே மத்தவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, உங்களை உங்க கூட கம்பேர் பண்ணுங்க. ரைட்டுங்களா? ஸோ ஏன் இதை சொல்றேன்னா, சில பேர் வந்து நீங்க அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு உங்க மைண்ட் வைஸ் தெரிஞ்சனால அதை பேசுறேன். ரைட். இப்போ ஆன்சருக்குள்ள போகணும். நம்ம இப்போ இது என்னன்னா, நீங்க அதே தான் அழகா நிறைய பேர் ஆன்சர் கரெக்டாக போட்டிருக்கீங்க, சில பேர் வந்து தவறா போட்டிருக்கீங்க. இதுலையுமே ஒன்றும் தப்பு இல்லை. தவறு பண்றது இப்போ கிடையாது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கீ அப்படின்றத நான் எழுதுறேன். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட். இது வந்து ஃபர்ஸ்ட் கீ, இது செகண்ட் கீ. ஃபர்ஸ்ட் கீ எடுத்துக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கீ எடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து இந்த மெசேஜ் எழுதுறேன். என்ன மெசேஜ்னா, அட்டாக் அட் டான் ஏடிடி. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கு என்ன ஒரு இது நம்மளுக்கு தெரியும் இல்லை, என்ன வந்தது மேடம் இதுக்கு? சரி, ஓகே, இது எழுதிடலாம். அது உங்களுக்கு கேட்குறது நான் எழுதி போல அப்படியே எழுதுறேன். அட்டாக் அட் டான். ஓகே, எழுதியாச்சு. இப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 சொல்லிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரும்? டிசிடிடபிள்யூ, அப்புறம் ஏஏஏஏ, அப்புறம் டிகேடிஎன். ரைட்டுங்களா? இதான் பார்த்து நம்மளுக்கு வந்து ஆன்சர். இப்போ செகண்ட் வந்து அப்படி பார்த்தோன்னா, இதே இந்த மெசேஜ் எடுத்துக்கணும். இதுதான் இப்போ நம்மளுக்கு பிளைன் டெக்ஸ்ட். ஏன்னா இப்போ வந்து சைபர் டெக்ஸ்ட் வந்து இல்லை, இப்போ இது பிளைன் டெக்ஸ்ட் எடுத்துட்டு அடுத்த கீ வந்து எம்இஎன் மென் அப்படின்னு சொல்லி எழுதணும்னு வச்சுங்களேன். இப்போ எம்இஎன் அடுத்து கொடுங்க, எம்இஎன். அதுக்கு எழுதுங்க டிசிடிடபிள்யூ ஏஏஏஏ டிகேடிஎன். இப்போ எழுதுனதுக்கப்புறம் இதில் எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், தேர்ட் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் எது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இ வந்து ஃபர்ஸ்ட், எம் ஃபர்ஸ்டா என் ஃபர்ஸ்டா? எம் சார். எம் தான் ஃபர்ஸ்ட். அதை மாத்தி போட்டு பாருங்க. சரி, நம்ம என்ன இல்ல இல்ல, சில நம்ம டக்கு டச் இல்ல, ஏன்பா என்ன தான் ஃபர்ஸ்ட் வருவோம், ஆன்சரே மாறிப்போம். சிஏஏடி
அப்புறம் டிடபிள்யூஏகே, அப்புறம் டிஏடிஎன், டிஎன். இதான் ஆன்சர். அது எல்லாமே நிறைய கரெக்டாக போட்டிருக்கீங்க, நிறைய பேர் கரெக்டாக போட்டிருக்கீங்க. ஓகே, இது எதாவது டவுட் இல்லைல்ல? இஸ் இட் ஓகே? எஸ், கிளியர். ஸோ இது வந்து டபுள் காலம்னார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிம்பிள் காலம்னார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். டபுள் காலம்னார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இங்கே பாருங்க, இங்கே வந்து அட்டாக் அப் டான் அதுதான் கீ, அந்த பிளைன் டெக்ஸ்ட்ன்றது இதை நீங்கள் மாடிஃபை பண்ண வரதான் பிளைன் டெக்ஸ்ட். அதுக்கு செகண்ட் கோடு வந்து கோடு, இங்கே வந்து கோடுன்னு கொடுத்துருக்கோம், அந்த கோடை வச்சு பண்ணீங்கன்னா வரும், அவ்வளோதான். அப்போ 2 வாட்டி சக்ஸசிவ் காலம்னார் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போ டபுள் காலம்னார்னா என்னன்னா 2 சக்ஸசிவ் காலம்னார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், 2 டிஃப்ரெண்ட் கீ வச்சு பண்ணுவாங்க. ஓகே, இது எதுக்காகனா செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் மிஸ்கிவாக்சி டிரான்ஸ்மிஷன் சைபர், இது ரொம்ப முக்கியமானது. இதுவும் அகைன் மிஸ்கிவாக்சினா நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒன்று தான், இந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, அந்த கீவேர்டு ரிப்பீட்டடாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சேம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கான்செப்ட் இந்த கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். காலம்னார் டிரான்ஸ்போர்ஷனாலும் ஒன்று தான், மிஸ்கிவாக்சினாலும் ஒன்று தான். ஆனால் இதில் என்னன்னா ரிப்பீட்டடாக லெட்டர்ஸ் யூஸ் பண்ண கீவேர்டில் ஒரே இப்போ கீ அப்படின்னு இருக்கு, இல்லை மென்னு இருக்குன்னு வச்சுங்களேன், திருப்பி எம்இஎன் மென் இந்த மாதிரி ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்பர்ஸ் ஏன் சரி இதுனா இது ஒரு டெக்னிக் அவ்வளோ தான். ரிப்பீட் லெட்டர் ஷேர் த சேம் நம்பர். ஆனால் ரிப்பீட்டட் லெட்டர் யூஸ் பண்ணாலும் சேம் நம்பராக யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய, அதனால என்ன ஆகணும், இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி வந்து பூஸ்ட் ஆகுது அப்படின்றாங்க. சேம் நம்பர் இருக்கிறதுனால 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் ஷேர் த சேம் நம்பர் அப்படின்றது ஞாபகம் வச்சு, ரிப்பீட்டட் லெட்டர் ஷேர் த சேம் நம்பர். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. அதே மாதிரி குரூப் பண்ணும்போது அந்த சேம் நம்பர் வச்சு குரூப் பண்ணணும். என்ன சார் புரியல அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஹலோ வேர்ல்டுன்னு எடுத்துக்கிறேன். அப்போ கீ வந்து ரிப்பீட்டடாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். இது அவங்களே கொடுத்துருவாங்க, ரிப்பீட்டட் கீ தான் கொடுப்பாங்க. ரிப்பீட்டட் கீ கொடுத்தாலுமே அது பேர் என்னது, மிஸ்கிவாக்சி டிரான்ஸ்மிஷன் சைபர். அப்போ ரிப்பீட்டட் கீ கொடுக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கோம், கீ வந்து கேஇஒய், திரும்ப அதே தான் கொடுத்துருக்காங்க, கேஇஒய். இதான் ரிப்பீட்டட் கீவேர்ட் கொடுத்துட்டு இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நீங்கள் எழுதணும். மெசேஜ் எப்படி எழுதுங்க, மெசேஜ் எழுதும்போது நீங்கள் எப்பயுமே எழுதுகிற மாதிரி HELLOWORLD. பேடிங் அப்படின்றது வந்து இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்கு எக்ஸ்எக்ஸ்ன்னு போட்டுக்கணும். எக்ஸ்ட்ரா எக்ஸ்எக்ஸ் இசட் இந்த மாதிரி ஏதாவது டம்மி நம்பர் கொடுப்பாங்க, டம்மி கொடுப்பாங்க, இல்லை பேடிங் சொல்லுவாங்க, அதை எக்ஸ்ட்ராவாக நம்பர் இது போட்டுக்கும். போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல எது பாருங்க, 1 2 3 எது சொல்லுங்க, கேஇஒயில் எது ஃபர்ஸ்ட் வரும்? இ தான் ஃபர்ஸ்ட். இது 1, இந்த இயும் 1, இந்த இ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இ என்ன வரும், இந்த இயும் 1 தான். ஈனாலுமே ஃபர்ஸ்ட் தானே. அடுத்தது கே செகண்டா, இந்த கேவும் செகண்டு, இந்த கேவும் செகண்ட். ஒய் தேர்டா, இந்த ஒயும் தேர்டு, இந்த ஒயும் தேர்டு. இப்போ எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, 1 எங்க இருக்கோ அந்த காலத்துல 1 இருக்குது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எது இருக்கு, இ. அப்போ இ வந்து எந்தெந்த காலத்துல இருக்கு பாருங்க. இ வந்து காலம் நம்பர், இது வந்து காலம் 1 2 3 4 5 6. அப்போ இ அப்படின்ற காலத்துல எதெல்லாம் வரும், 1 ஃபர்ஸ்ட் காலம், அப்புறம் 5th காலம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? காலம் இந்த ஃபர்ஸ்ட் காலம் இல்லை, செகண்ட் காலம். இது கீழே இருக்கிறது காலம் நம்பர் 1 2 3 4 5 6. அப்போ ஈன்றது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் காலம், அதுக்கப்புறம் 5th காலம். கரெக்டா மேடம்? 2 5 சார். கரெக்ட் சார், கரெக்ட் சார். கரெக்ட். அதே மாதிரி அப்புறம் கே அப்படின்றது எந்தெந்த காலம் பாருங்க, 1 4 சார். 1 and 4. அதே மாதிரி ஒய் அப்படின்றது எந்தெந்த காலம் பாருங்க, 3 காலம் நம்பர் சொல்லுங்க, 3 3 and 6. இது எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க இதை சேர்த்து எழுதணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி காலத்தை சேர்த்து எழுதுனதுக்கு அப்புறம் அதே மாதிரி அதை எழுதணும் கீபோர்டையும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 and 5 எழுதுனா ER, 5 இல்லைன்னா ODயா, கரெக்டுங்களா? இல்ல OX அது OX சார். OX. அடுத்து 1 and 4 எழுதுனீங்கன்னா HOLD. 3 and 6 எழுதுனீங்கன்னா என்ன வரும், LL, அப்புறம் WX. புரியுதுங்களா? அவ்வளவுதான், அதை இங்க கொடுத்துருப்போம் பாருங்க, EROX. அதாவது ஃபர்ஸ்ட் காலம் இ இருக்கு இல்லையா, அது எழுதும்போது EROX. இது நம்மளுக்கு வந்துச்சா பாருங்க, EROX வந்துச்சுங்களா? அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா HOLD ஹோல்டு. அதே மாதிரி அங்கே ரெண்டாவது வந்து HOLD ஹோல்டு வந்துச்சா? அப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா LLWX.
அப்போ நீங்கள் எழுதும்போது அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட், ஏன்னா இதுதானே ஃபர்ஸ்ட் EROX, ரெண்டாவது HOLD, மூணாவது LLWX, இதுதான் சைபர் டெக்ஸ்ட். இது ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இது பேர் வந்து என்னது, அதே டெக்னிக் தான், காலம்னார் தான், ஆனால் இதில் வந்து ரிப்பீட்டட் கீ யூஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் குரூப் பண்ணுறதுனால மிஸ்கோ-ஆக்சிட் டிரான்ஸ்போசிஷன். இது கிளியர்னா சி போடுங்க சார். மிஸ்கோ-ஆக்சிட் டிரான்ஸ்போசிஷன் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. சார் இதோட அவுட்புட்டை காட்டுங்க சார், அந்த இப்ப நடத்துனதோட. அவுட்புட் தானே மேடம், பாடுங்க மேடம். என்ன பெரிய அவுட்புட் நினைக்கிறீங்க? அதாவது ஸ்பேஸ் வச்சு இதெல்லாம் ஸ்பேஸ் இல்லாமல் எழுதலாம், அவ்வளோதான். ரெண்டுத்துல எது ஆப்ஷனில் கொடுக்கணும் அது தெரியுங்க. இது கிளியர்னா சி போடுங்க. இது மிஸ்கோ-ஆக்சிட் டிரான்ஸ்போசிஷன் சைபர்ஸ். ஓகே, வெரி குட். இது டவுட் இல்லை. இதுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னா, இப்போ MEN வச்சு நீங்க எழுதுங்க. எதுவுமே MEN வச்சு எழுதுங்களா, அதனால அதை வச்சு எழுதுங்க. ஹலோ வேர்ல்டு இருக்குல்ல, இல்லை சார் அது போர் அடிக்குது அப்படின்னா வார் அப்படி வச்சு எழுதுங்க. ஹலோ வேர்ல்ட வார் வச்சு எழுதுங்க. வார் WAR வார். இதே தான், இதே கொஸ்டின் தான், கீ மட்டும் மாத்துறேன். வார், இப்போ வார்னா வார், அவ்வளோதான், ரிப்பீட்டட் கீவேர்ட். இதை வச்சு அதே ஹலோ வேர்ல்டுக்கு எழுதுங்க பார்ப்போம் ஆன்சர். ஹலோ வேர்ல்டு போர் அடிக்குதுன்னா அட்டாக் அட் டவுன் வச்சுக்கோங்க. எது எழுதணும் எழுதுங்க, அட்டாக் அட் டான், அட்டாக் அட் டான். இதான் உங்களுக்கு மெசேஜ். இதே வச்சுங்க, அட்டாக் அட் டான் மெசேஜ். வார்ன்றது வந்து கீவேர்ட், அவ்வளோ. ஏன்னா ஒரே மாதிரி எது போர் அடிக்குதுன்னா இன்னைக்கு அட்டாக் அட் டான், வார். வார் தான் கீவேர்டு, அட்டாக் அட் டான் தான் மெசேஜ். வெரி குட், போட ஆரம்பிச்சிட்டாங்க. குட் ஆன்சர்ஸ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் வருது, சந்தோஷம், சிறப்பு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஆன்சர் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் போட்டுங்க, எல்லாருமே ஒரே மாதிரி ஆன்சர் போட்டிருக்காங்க. வெரி குட். சரண்யா மேம், சத்யா மேம், பிரியா மேம், தமிழ்செல்வி மேம், அனிதா மேம், அன்னபூர்ணி மேம், சுபஸ்ரீ மேம், ஜோதிமணி மேம், இவங்க எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சர் போட்டிருக்காங்க. மகாலேஷ் மேம், தென்றல், ஓகே குட். ஜெயஸ்ரீ, எஸ். இவங்க எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சர் போட்டீங்க. குட், வெரி குட். இப்போ கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் போகலாமா? இப்போ ஓரளவுக்கு இது கிளியர் தானே, யாருக்கும் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. அகிலா மேம், குட். இது எனக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் போயிடுறேன் நான்.